தாய் வீடு ஜூலை 2026. முதியோர் வதைக்கு முற்றுப்புள்ளி. முதியோர் வதை என்பது நவீன உலகமயமாக்கலில் பெருகி வருகின்ற ஒரு முக்கியமான கொடூரமாக உருவாகி வருவதை அங்கொன்றும் இங்கொன்றுமாக கசிகின்ற செய்திகள் உணர்த்துகின்றன. உடல் ரீதியான வன்முறை, மன ரீதியான சித்திரவதை, நிதி சுரண்டல், அத்தியாவசிய தேவைகளை புறக்கணித்தல் என பல்வேறு வடிவங்களில் இந்த கொடுமைகள் அரங்கேறுகின்றன. தாம் நேசிக்கின்ற, தாமே பெற்று வளர்த்து சமூகத்தில் முன்னிறுத்திய தமது குழந்தைகளே தமக்கெதிராக கொடுமைகள் புரிவதை வெளியில் சொல்ல வைக்கியும் விருப்பமற்றும் பெரும்பாலான முதியோர் மௌனமாகவே இந்த கொடுமையை எதிர்கொள்கின்றனர். அப்படியே வெளியில் தெரிந்தால் தமக்கு எதிரான கொடுமைகள் இன்னும் அதிகரிக்கும் என்ற பயமும், அதனால் தமக்கு இப்போது கிடைக்கின்ற குறைந்தபட்ச ஆதரவும் கிடைக்காமல் போய்விடும் என்ற அச்சமும் பல முதியோர்கள் தமக்கு நேரும் அநீதிகள் பற்றி பொது வழியிலோ அல்லது தமக்கு நெருக்கமான ஏனையோருக்கோ எடுத்து சொல்ல விடாது தடுக்கின்றன. கனடா போன்ற புலம்பெயர்ந்த நாடுகளிலே இந்த காரணங்களுடன் மொழி சிக்கலும் ஒரு முக்கிய காரணியாக இணைந்து கொள்கின்றது. தமது வயோதிப வயதில் தமது பிள்ளைகளால் பல்வேறு காரணங்களுக்காகவும் புலம்பெயர் நாடுகளுக்கு அழைத்து பெறப்படுவோர் தாம் புதிதாக குடிபுகும் நாடுகளின் பேரொழுக்கு மொழியில் பரீட்சையற்றவர்களாக இருப்பது மட்டுமன்றி, அந்த நாடுகளில் தமக்கு பாதுகாப்பை வழங்கவென ஏற்படுத்தப்பட்டுள்ள சட்டத்திட்டங்கள், நிறுவனங்கள் போன்றன பற்றிய புரிதலும் பெருமளவு இல்லாதவர்களாக இருக்கின்றார்கள். இதனாலேயே புலம்பெயர்ந்து வாழும் வயோதிபருக்கு எதிரான மன அழுத்தம், தனிமைப்படுத்தல், நிதி சுதந்திர மறுப்பு போன்ற கொடுமைகள் பரவலாக நிகழ்வதை அந்தந்த சமூகங்கள் அறிந்திருந்தும் அவற்றுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்க துணியாத அல்லது முடியாத கையறு நிலையையே வெளிப்படுத்தி வந்துள்ளன. அதே நேரம் தாயகத்திலே நிலைமை முற்றிலும் வேறுபட்டிருப்பதாகவும், அங்கே முதியோர் தாம் சார்ந்த சமூகங்களாலும் தமது குடும்பங்களாலும் மதித்து நடத்தப்படுவதாகவும் ஒரு நம்பிக்கை பொதுவாக நிலவி வந்துள்ளது. ஆனால் இந்த நம்பிக்கை ஆதாரமற்றது என்பதை அண்மை காலமாக இலங்கையிலிருந்தும் தமிழகத்திலிருந்தும் கசியும் செய்திகள் வலியுறுத்துகின்றன. தமிழகத்தின் சில இடங்களிலே இன்றும் தலைக்கூற்றல் என்னும் கொடுமை நடைமுறையில் இருப்பதை அண்மையில் சில பதிவுகள் வெளிப்படுத்தியிருந்தன. தலைக்கூற்றல் என்பது தமது பெற்றோரால் தமக்கு இனிமேல் எந்த பயனும் இல்லை என்ற முடிவெடுத்துவிட்ட பிள்ளைகள் அவர்களை தாமே சடங்கு ரீதியாக கொன்றுவிடுதலாகும். இதை கருணை கொலை என வகைப்படுத்தி அதை சரியென வாதிடுவோரும் உளர். கருணை கொலை என்றே வைத்து கொண்டாலும் அங்கே முக்கியமானது கொல்லப்படுபவரின் ஒப்புதல். அது இங்கே பெறப்படுகின்றதா என்பது கேள்விக்குறி. இதேபோல இலங்கையிலே அண்மையில் நடைமுறைக்கு வந்த முதியோர் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் அந்த நாட்டின் அரசு அக்கறை எடுக்கும் அளவுக்கு முதியோர் வதை ஒரு முக்கியமான சிக்கலாக உருவெடுத்துள்ளதை சுட்டுகின்றது. இந்த சட்டத்தின்படி பிள்ளைகள் தங்களுக்கு எழுதி வைக்கப்பட்ட சொத்துக்களை பெற்றபின் தம் பெற்றோரை கைவிட்டால் அல்லது சரியாக கவனிக்க தவறினால் அந்த சொத்துக்களை அரசு தனது கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டு அவற்றை முதியோரின் நலனுக்காக பயன்படுத்த முடியும். இதுபோலவே இந்தியாவில் 2007 நடைமுறைக்கு வந்த பெற்றோர் முதியோர் பராமரிப்பு நலச்சட்டம் முதியோரை பராமரிப்பதை பிள்ளைகளின் சட்டபூர்வ கடமையாக்குகின்றது. தவறுமிடத்து தண்டனையும் சிறையும் விதிக்கிறது. எனினும் முதியோர் துன்புறுத்தலை தடுப்பதென்பது வெறும் சட்டங்களால் மட்டும் சாத்தியமாகாது. அது ஒவ்வொரு தனி மனிதரதும் மனச்சாட்சி சார்ந்த விடயமாகும். முதுமை என்பது பலவீனமல்ல, அது வாழ்வின் அனுபவம், முதிர்ச்சி என்பதை அனைவரும் உணர வேண்டும்.
முதியோருக்கு தேவையான அன்பையும் பாதுகாப்பையும் மதிப்பையும் வழங்குவது ஒவ்வொரு சமூகத்தினதும் கடமை. அவர்களுடைய நிதியையும் உழைப்பையும் சுரண்டிவிட்டு வயோதிப காலத்தில் அவர்களை நிராதரவாக விட்டு விடுவது கொடூரம். ஒவ்வொரு தனி மனிதரும் தாம் தமது பெற்றோரை நடத்தும் விதத்தை அடிப்படை பண்பின் வெளிப்பாடாக கருத வேண்டும். தமது பிள்ளைகள் தாம் தமது பெற்றோரை நடத்தும் விதத்தை உற்று நோக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் உணர வேண்டும். நன்றி.